வணக்கம் குழந்தைகளே. தினம் ஒரு குட்டி கதைகள். இன்று நாம் ஒரு கதை படிப்போமா? கதைக்குச் செல்லும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுவோமா? சரி, கதைக்கு செல்வோம். மீனவர் மற்றும் மந்திர மீன். ஒரு நாள் கடலின் அருகில் வசிக்கும் ரவி என்ற ஒரு அன்பான மீனவர் இருந்தார். ஒவ்வொரு காலையும் அவன் தன் சிறிய மரப்படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்கு செல்கிறான். கடலை மிகவும் நேசிக்கும் அவனுக்கு அங்கே ஒவ்வொரு அலைகளும் சூரியனின் ஒளியில் மின்னும் அலைகளும் அழகாகத் தெரிகின்றன. ஒரு நாள் ரவி தனது வலை வீசிக் கொண்டிருந்தபோது அது மிகப் பாரமாக இருந்தது. ஆஹா, இன்று பெரிய மீன் கிடைக்கப் போகிறது என்று அவன் நினைத்தான். ஆனால் வலையை மீட்கும்போது அது ஒரே ஒரு மீனுடன் இருந்தது. அது பொன்னினால் ஒளிரும் ஜொலிக்கும் துடுப்புகளுடன் மாயமான ஒரு மீன். அந்த மீன் ரவியை பார்த்து பேசத் தொடங்கியது. அன்பான மீனவரே, தயவு செய்து என்னை விடுவிக்கவும். நான் மந்திரமிக்க மீன். அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுகிறேன். ரவி ஆச்சரியமடைந்து ஒரு நொடி யோசித்துவிட்டு கூறினான். என் குடும்பத்துக்காக நான் எப்போதும் உணவிற்கு கவலைப்பட வேண்டாமென ஒவ்வொரு நாளும் ஒரு மடி மீன்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மந்திர மீன் சிரித்தது. உங்கள் ஆசை நிறைவேறும். இப்போது என்னை விடுதலை செய்யுங்கள். ரவி மீனை மெதுவாக கடலில் விடுவித்தான். அதன் வாக்குறுதியின்படி ஒவ்வொரு காலையும் ரவியின் படகின் அருகில் புதிய மீன்களுடன் ஒரு மடி காத்திருக்கும். ரவியின் குடும்பம் இனி ஒருபோதும் பசியால் பாதிக்கப்படவில்லை. மேலும் அவன் தனது அயலவர்களுக்கும் உதவ முடிந்தது. ஆனால் ரவி மந்திர மீனை மறக்கவில்லை. அவன் அடிக்கடி கடலுக்கு சென்று மீன் பிடிக்கவில்லை. மாறாக கடலின் அலைகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான். இவ்வாறு மீனவர், படகு மற்றும் கடல் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து அனைவருக்கும் அன்பு எப்போதும் திரும்பி வரும் என கற்றுக் கொடுத்தனர். கதையின் நுண்ணறிவு. அன்பும் மனம் விடுதலையும் கொண்டிருந்தால் நன்மை நிச்சயமாக உங்களை அடையும். சரி, இந்த கதை முடிந்தது குழந்தைகளே. மீண்டும் மற்றுமொரு கதையில் சந்திப்போமா? உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வானதி. நன்றி, வணக்கம்.